இன்னொரு மெயின் விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அறிவாலயத்தை முதல்ல சரி பண்ண வேண்டியது தலைமையோட கடமை. ஏன்னா அறிவாலயத்துக்கு உள்ள வர்றோம் அப்படின்னாலே என்ன சொல்றது, ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா அவங்க குறைஞ்சது ஒரு 20,000 25,000 ரூபா இல்லாமல் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. ஒன்றிய செயலாளர் ஒரு பழக்கப்பட்டவங்க, அறிவாலயத்தில் நல்லா பழகுறவங்க அப்படின்னா ஒரு 10,000 15,000 குறை இல்லாமல் உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது. இதுதான் யதார்த்தம். ஒன்று எல்லாமே கரப்ட் எடுக்கிற மாதிரி அறிவாலயம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை பேசுறதுக்கு எனக்கு சங்கட்டமாகவும் இருக்குது. ஆனால் எனக்கு வேறு வழியும் தெரியலை. ஏன்னா நான் இப்போ பார்க்கல அறிவாலயத்தை. இப்போ ஒரு 20 வருஷமாக நான் அறிவாலயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும் அப்படின்னா சரியே ஆகிற மாதிரி தெரியல. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ரிசல்ட். ஏன்னா அறிவாலயத்தில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் ஒன்று எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா உறுப்பினர்லேருந்து அவங்க வேலையை பார்க்குறாங்க. உறுப்பினர் எழுதி நான் ஒரு உறுப்பினர் அட்டை சேர்த்து கொடுக்குறேன், 2 ஃபார்ம் நான் கொடுக்குறேன்னா என்னோட ஃபார்ம் அறிவாலயத்திலிருந்து உரிமை எடுக்கிற அளவுக்கு வல்லமை புரிந்திய மாவட்ட செயலாளர்கள், அதுக்கு துணை போகிற அலுவல் ஊழியர்கள் அறிவாலயத்தில் உள்ளவங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை. அவ்வளோதான். மாவட்ட செயலாளர் கொடுத்தாரு, ஒன்றிய செயலாளர் கொடுக்குறாங்க. ஒரு ஒன்றிய செயலாளர் பரிந்துரையை கொடுக்காங்க அப்படின்னா அதை எந்நேரம் கையெழுத்த வாங்கணும், எந்நேரம் முரசொலிக்கு அனுப்பணும், எந்நேரம் இதை கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரமுறை வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை வச்சுருக்கிறாங்க. எல்லாமே கூறு போட்டு விற்கிற இடத்துல அறிவாலயம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். இது யாராவது ஒருத்தர் அப்படியெல்லாம் இல்லை, அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உண்மையிலேயே பெருமைப்படுவேன். நான் ஆதாரத்தையும் கொடுக்க ரெடியாக தான் இருக்கேன். ஒன்றும் தவறு இல்லை. அறிவாலயத்தில் ஒரு யோக்கியன் இருக்கிறார், இவர் யோக்கியனுங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தரை நீங்கள் கையை காட்டிட்டீங்கன்னா கூட நான் அந்த பதிவை நீக்கிறதுக்கு நான் தயாராகவும் இருக்கேன். சரிதானா? நன்றி.